ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் உபரி நீர் திட்டங்கள் குறித்து முதல்வரிடம் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் அவற்றை நிறைவேற்ற உறுதியளித்துள்ளதாகவும் அமைச்சர் ராஜ்குமார் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் ஆடிப்பெருக்கு விழாவை தொடக்கி வைத்து அவர் இதனை கூறினார். ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி 7 கோடி ரூபாய் மதிப்பில் நிறைவேற்றப்பட்ட 22 பணிகளை அமைச்சர் திறந்து வைத்தார். தொடர்ந்து ஒகேனக்கல் பிரதான அருவி, தொங்குபாலம் உள்ளிட்ட பகுதிகளை அதிகாரிகளோடு அமைச்சர் ராஜ்குமார் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு அரசின் செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையின் கீழ் செயல்பட்டு வந்த உண்மை சரிபார்ப்பு குழு தகவல் நம்பகத்தன்மை பிரிவு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய அமைப்பின் இயக்குநராக தாவேகாவின் சமூக வலைதள அணியின் மாநில ஒருங்கிணைப்பாளரும் ஆன்லைன் தளபதி ஃபேன்ஸ் கிளப் நிறுவனருமான குரு தலைவா நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் தஞ்சை மண்டலத்தின் தாவேகா சமூக வலைதள அணியின் இணை ஒருங்கிணைப்பாளரான பிரசன்னா தகவல் நம்பகத்தன்மை பிரிவின் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்ட பதிவில், முதல்வர் உத்தரவின்படி மாணவர்கள் மீதான வழக்குகள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார். இதர விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என குறிப்பிட்ட அமைச்சர் ராஜ்மோகன் இந்த நடவடிக்கைக்காக முதல்வருக்கு தனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை ஆகஸ்ட் 17ஆம் தேதி தொடங்கப்படும் என பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் பத்திரப்பதிவுக்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெறுவதாகவும் முதல்வர் விஜய் ஆன்லைன் பத்திரப்பதிவு நடைமுறையை தொடக்கி வைக்க வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்தார். உறுப்பு மாற்று விவகாரங்களில் யார் எத்தகைய தவறுகளை செய்திருந்தாலும் தாவேக அரசு எந்தவித கருணையையும் காட்டாது என சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் எச்சரித்துள்ளார். கோவையில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர், தமிழ்நாட்டில் அதிக அளவில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் நடைபெற்றாலும் அதற்கான தேவை இன்னும் பெருமளவில் உள்ளதாக கூறினார். மேலும் தமிழகத்தில் விரைவில் ஏர் ஆம்புலன்ஸ் திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் அருண்ராஜ் குறிப்பிட்டார். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்ததற்கு யார் காரணம் என முதல்வர் விஜய் மனச்சாட்சியை தொட்டு பதில் கூற வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். பல்லாவரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், நடிகரை பார்க்க வந்து உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் விஜய் வரவில்லை என்றால் மரணம் நிகழ்ந்திருக்காது என்றும் கூறினார். வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் தருவேன் என்பது தீர்வு அல்ல என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். சென்னையில் பேசிய அவர், தலைவன் என்பவன் நிலையான தீர்வை நோக்கி நகர்த்த வேண்டும் என்றும் கூறினார். நான் தலைவர் கிடையாது, இந்த அமைப்பில் அனைவரும் சமம் என வீதி லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். கன்னியாகுமரி கடற்கரையில் நடைபெற்ற தூய்மை பணியில் வீதி லீடர்ஸ் அமைப்பினர் பங்கேற்று கடற்கரையில் குவிந்து கிடந்த குப்பைகளை அகற்றினர். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, என்னை நீங்கள் தலைவர் என நினைத்தால் நான் தோற்றுவிட்டதாக அர்த்தம் என்று தெரிவித்தார். காலங்காலமாக நடந்த கனிம வள கொள்ளைக்கு தமிழக முதல்வர் விஜய் முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு கூறியுள்ளார். சிவகங்கை அருகே மதகுப்பட்டியில் முதல்வர் விஜய் பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், வெளி மாநிலங்களுக்கு கனிம வளங்கள் கடத்த தடை என்ற வரலாற்று முடிவெடுத்தார் முதல்வர் விஜய் என்று கூறினார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பூத்திருந்த குறிஞ்சி மலர்களை காண கேரளா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். பாண்டியர் பகுதியில் மட்டுமே குறிஞ்சி மலர்களை பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் பெரும்பாலான பூக்கள் ஏற்கனவே உதிர்ந்திருந்ததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்தோடு திரும்பிச் சென்றனர். இருப்பினும் செடிகளில் இருந்த சில குறிஞ்சி மலர்களோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே ஜவ்வரிசி ஆலையில் தீ விபத்தின் போது வாயு கசிவு ஏற்பட்டதில் பாதிப்படைந்த 6 தொழிலாளர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சதாசிவம் கிராமத்தில் உள்ள ஆலையில் மின்கசிவு ஏற்பட்டதில் அங்கிருந்த சாக்குகள் மற்றும் ஜவ்வரிசி மூட்டைகளில் தீப்பிடித்தது. தொழிலாளர்கள் தீயை அணைக்கும் போது குளோரின் தூள் மூட்டைகள் மீதும் தண்ணீர் ஊற்றியதில் குளோரின் தூளிலிருந்து வாயு கசிந்து தீ விபத்து ஏற்பட்டு புகையோடு கலந்தது. இதனால் அங்கிருந்த தொழிலாளர்கள் 6 பேர் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கினர். இதைத் தொடர்ந்து 6 பேரும் ஆத்தூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் வந்து 3 மணி நேரம் போராடி தீ மற்றும் வாயு கசிவை கட்டுப்படுத்தினர்.
பிற மாநில மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் குற்றாலத்திற்கு ஈர்க்கும் வகையில் ஒருங்கிணைந்த சுற்றுலா மேம்பாட்டு திட்டம் உருவாக்கப்படும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். குற்றாலத்தில் நடைபெற்று வரும் சுற்றுலா வளர்ச்சிப் பணிகளை நேரில் பார்வையிட்ட பின் அமைச்சர் ராஜேஷ்குமார் இவ்வாறு கூறினார். வரக்கூடிய காலங்களில் இதை ஒரு விரிவடைந்த ஒரு இன்டகிரேட்டடா எல்லாரும் வந்து போய் நம்ம மாநிலம் மட்டும் இல்லாம வெளி மாநிலம் வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் பயணிகள் சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதற்காக ஏதுவாக ஒரு ஒருங்கிணைந்த ஒரு திட்டத்தை ஏற்படுத்தணும்னு நாங்க. கர்நாடகாவின் மலநாடு பகுதியில் கனமழை பெய்து வரும் நிலையில் சிக்மங்களூரு உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடினர். நாள் முழுவதும் இடைவிடாமல் பெய்த மழையால் வறட்சி தணிந்த நிலையில் சிக்மங்களூரு அருகே பொதுமக்கள் கொட்டும் மழையிலும் வீதிகளில் நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர் மழையால் நிம்மதியடைந்துள்ளதாக மலநாடு பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தெரிவித்தனர். கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் பாகமண்டலா திரிவேணி சங்கமத்தில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் தலைக்காவிரி பகுதியில் 328 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பாகமண்டலா திரிவேணி சங்கமம் முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கியதோடு நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. ஆகும்பே சிவமோகா பகுதிகளில் அதிகபட்சமாக சுமார் 20 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காவிரி புறப்படும் குடகு மாவட்டத்தில் 6.6 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. கர்நாடகாவின் கடலோர பகுதிகளில் அதிகனமழை தொடரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தொடர் மழை காரணமாக பல பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டு சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் புகழ்பெற்ற மள்ளள்ளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அருவியில் ஆர்ப்பரித்து வழிந்தோடும் நீரின் ரம்மியமான காட்சிகளை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் நீர்நிலைகள் நிரம்பி வருவது இப்பகுதி விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் தீர்த்தஹள்ளியில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் வீடு ஒன்று மண்ணில் புதைந்தது. இதில் 4 வயது குழந்தை உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இடிபாடுகளில் இருந்து காயங்களோடு மீட்கப்பட்ட ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர் மழையால் மீட்புப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே மலையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. கேரளாவில் தொடரும் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கால் மக்கள் அவதியுற்றுள்ளனர். கண்ணூர் மாவட்டம் ஸ்ரீகண்டபுரம் நகராட்சியில் குடியிருப்புகளை வெள்ளநீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். பத்தனம்திட்டா மாவட்டத்தில் நீர்நிலைகள் நிரம்பி வழியும் நிலையில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றனர். ஆலப்புழா மாவட்டத்தின் குட்டநாடு மற்றும் மேல் குட்டநாடு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பம்பை மற்றும் அச்சன்கோவில் ஆறுகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் நிலைமை மோசமாகி வருகிறது. மலப்புரம் மாவட்டத்தில் தொடர் கனமழையால் சாலிபார் நதியில் நீர்வரத்து அதிகரித்து அபாய கட்டத்தை எட்டியுள்ளது. கரையோரத்தில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கேரளாவில் கனமழை காரணமாக 11 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்த மாநில அரசு அறிவித்துள்ளது. 8 பேரை காணவில்லை என்றும் 13 பேர் காயமுற்றுள்ளனர் என்றும் கேரள அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கேரளாவிலும் பெய்து வரும் கனமழையால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கபினி அணைக்கு வினாடிக்கு 27,217 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அணையிலிருந்து 25,000 கன அடி உபரி நீர் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு வினாடிக்கு 31,583 கன அடி நீர்வரத்து உள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் அருவிகளில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வார விடுமுறையை ஒட்டி குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென பிரதான அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. இதனால் சுற்றுலா பயணிகளை அவசரமாக காவல்துறையினர் பாதுகாப்பாக வெளியேற்றினர். தொடர்ந்து அருவிகளில் குளிக்க தடை விதித்தனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சாரல் மற்றும் மிதமான மழை பெய்து வரும் நிலையில் வார விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அருவிக்கு நீர்வரத்து சீராக உள்ளதால் கட்டுப்பாடுகளுடன் கூடிய பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். கிருஷ்ணகிரி நகரம், கட்டிக்கானப்பள்ளி, வெங்கடாபுரம், பையனப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக பலத்த மழை பெய்தது. இதேபோல் ஊத்தங்கரை, சாமல்பட்டி, அனுமன் தீர்த்தம், போச்சம்பள்ளி, புளியம்பட்டி, மத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. தமிழ்நாட்டில் இன்று 6 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கோவை மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னையில் இன்று மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்தோடு காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. தென் தமிழகத்தில் வெப்பநிலை குறையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் எனவும், ஏனைய தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்துக்கான வாய்ப்பு குறைவு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி விவகாரத்தில் கர்நாடக நலனில் எவ்வித சமரசமும் இல்லை என்று கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். பெங்களூரில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் வறட்சி நிலவுவதால் குடிநீர் தேவைக்காக 40 டிஎம்சி தண்ணீர் இருப்பு வைக்க வேண்டியது அவசியம் என்றார். மேகதாட்டு திட்டம் இரு மாநிலங்களுக்கும், குறிப்பாக தமிழ்நாட்டிற்கே அதிக பயன் தரும் என்று குறிப்பிட்ட அவர், இத்திட்டத்தின் திருத்தப்பட்ட அறிக்கையை விரைவில் மத்திய அரசிடம் அனுப்ப உள்ளதாக தெரிவித்தார். மேலும் தற்போதைய சூழல் சரியாகிய பின் தமிழ்நாட்டு முதல்வரோடு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். காவிரி விவகாரத்தில் அவசரமாக உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்ந்தது ஏன் என அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்வர் விஜய்க்கு நற்பெயர் வந்துவிடக் கூடாது என நினைத்து திமுக செயல்படுவதாகவும், டி.கே. சிவக்குமாருடன் சேர்ந்து திமுக முட்டுக்கட்டை போடுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லை என பேசியுள்ள அமைச்சர் நிர்மல்குமாரை கட்சித் தாவல் வல்லுநர் என திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், தமிழகத்தின் அனைத்து எதிர்க்கட்சிகளும் கர்நாடகத்திற்கு ஆதரவாக செயல்படுவது போல நிர்மல்குமார் கொச்சைப்படுத்தி பேசியுள்ளதாக சாடியுள்ளார். ஊடகங்களை சந்தித்தால் இமேஜ் சரிந்துவிடும் என்று முதல்வர் அஞ்சுவதை தங்களால் புரிந்து கொள்ள முடிவதாகவும் ரகுபதி தெரிவித்தார். மேகதாட்டு அணை கட்டப்பட்டிருந்தால் கபினி அணையிலிருந்து தற்போது வரும் நீரும் கிடைத்திருக்காது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், மேகதாட்டு அணை விவகாரத்தில் தவறான நிலைப்பாடுகளை எடுத்து கர்நாடக அரசின் சதிகளுக்கும் சூழ்ச்சிகளுக்கும் தமிழக அரசு இரையாகிவிடக் கூடாது என வலியுறுத்தியுள்ளார். டெல்லி போராட்டத்தில் பங்கேற்க சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த விவசாயிகள் நாக்பூரில் தடுத்து நிறுத்தப்பட்ட சம்பவம் பேசுபொருளாக மாறியுள்ளது. டெல்லியில் செவ்வாய்க்கிழமை நீர்வளத்துறை அமைச்சகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த பல்வேறு மாநில விவசாயிகள் திட்டமிட்டிருந்தனர். இதில் கலந்து கொண்ட தமிழ்நாடு காவிரி டெல்டா பாசன விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பினர் முடிவு செய்து ரயிலில் புறப்பட்டுச் சென்றனர். நாக்பூர் ரயில் நிலையத்தில் தமிழக விவசாயிகளை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் மீண்டும் அவர்களை தமிழகத்திற்கே திருப்பி அனுப்பி வைத்தனர். தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டு காவிரி உரிமைகள் குறித்து பேசாமல் இருப்பவர்களே துரோகிகள் என திமுக எம்பி தயாநிதி மாறன் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், காவிரியில் தமிழ்நாட்டின் உரிமையை காவு வாங்கும் மேகதாது அணைக்கு எதிர்ப்பு தெரிவிக்காதவர்கள் துரோகிகள் என குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது தமிழ்நாடு போலீஸ் நடத்திய அராஜக தாக்குதலை கண்டிக்காததும் துரோகத்தின் உச்சமே என்று கூறினார். காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் கூறினார். காவிரி விவகாரம் குறித்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு அரசியல் செய்ய ஆரம்பித்து விட்டோம் என்று குறிப்பிட்டார். தமிழ்நாட்டு தீர்மானத்தை மத்திய அரசிடம் கொடுக்க முடியாத சூழல் இருப்பதாகவும் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார்.
இளைஞர்களிடையே போதைப் பொருள் பழக்கத்தை ஒழித்து நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுக்கும் விழிப்புணர்வு இயக்கத்தை பிரதமர் மோடி தொடக்கி வைத்தார். காணொலி முறையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை 10,000 நகரங்களிலிருந்து ஏராளமான இளைஞர்கள் பார்த்தனர். 100 வாரங்களுக்கு நாடெங்கும் நிகழ்ச்சிகள் இந்த திட்டத்தின் கீழ் நடைபெறவுள்ளன. போதை பழக்கம் இளைஞர்களின் கனவுகளை சிதைப்பதாகவும் அதை அவர்கள் விட்டொழிக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு இயக்கத்தை தொடக்கி வைத்து பேசிய பிரதமர், வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட நம் இளைஞர்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருப்பது அவசியம் என்று வலியுறுத்தினார். நீட் முதுநிலை தேர்வு வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதில் பல்வேறு மாற்றங்களை அரசு மேற்கொண்டுள்ளது. தேர்வு நடக்கும் நகரங்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு, வினாக்கள் எண்ணிக்கை 200லிருந்து 180ஆக குறைப்பு, வீட்டிற்கு அருகே உள்ள மையங்களை ஒதுக்குவது உள்ளிட்ட மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் வினாத்தாள் கசிவு, ஆள் மாறாட்டம் போன்ற முறைகேடுகளை தடுக்க நவீன பாதுகாப்பு முறைகளும் கையாளப்பட உள்ளன. இளைஞர்கள் மத்தியில் பிரதமர் மோடிக்கு பெருகி வரும் ஆதரவை கண்டு ராகுல் காந்திக்கு பயம் ஏற்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விமர்சனம் செய்துள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர் என்று காட்டிக்கொள்ளும் ராகுலுக்கு இளைஞர்கள் மத்தியில் ஈர்ப்பு இல்லை என்றும் குறிப்பிட்டார். இளைஞர்களின் ஆதரவு பாஜகவுக்கே அதிகரித்து வருவதாகவும் பியூஷ் கோயல் கூறினார். தொகுதி மறுவரையறை மசோதாவை நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரம் மீண்டும் தாக்கல் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதமே இம்மசோதா தாக்கல் செய்யப்பட்டு போதிய ஆதரவின்றி தோற்கடிக்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் தாக்கலாகும் மசோதாவை நிறைவேற்ற இரு அவைகளிலும் 3/2 பங்கு ஆதரவு தேவைப்படும் நிலையில் அதை பெற அரசின் வியூகம் என்னவாக இருக்கும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமையே இதுகுறித்து பிற அமைச்சர்கள் மற்றும் சபாநாயகர் ஓம் பிர்லாவோடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேசியிருந்தார். FCRA என சுருக்கமாக அழைக்கப்படும் மசோதாவை கடந்த மார்ச் மாதமே தாக்கல் செய்தாலும் எதிர்க்கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் கடும் எதிர்ப்பால் அரசு பின்வாங்கியது. திருநெல்வேலி மாவட்டம் மகேந்திரகிரியில் இஸ்ரோ ஏவுதளம் அமைக்கும் திட்டம் இல்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மாநிலங்களவையில் அதிமுக உறுப்பினர் இன்பதுரை எழுப்பிய கேள்விக்கு மத்திய அரசு எழுத்துப்பூர்வமாக அளித்திருக்கும் பதிலில், தற்போதைய நிலவரப்படி மகேந்திரகிரியில் புதிய செயற்கைக்கோள் ஏவுதளம் அமைக்கும் திட்டம் அரசிடம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் வெப்ப அலை மற்றும் மிக குறைந்த மழை பொழிவு காரணமாக இங்கிலாந்தின் பாதியளவு பகுதிகள் வறட்சி பிராந்தியங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் அங்கு ஏற்பட்டுள்ள 3வது வறட்சி இதுவாகும். 78 விழுக்காடு ஆறுகள் மற்றும் அணைகளில் நீர்மட்டம் சராசரி அளவை விட கணிசமாக குறைந்துள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு நீர் பயன்பாட்டில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் இங்கிலாந்தின் ஜூன் மாத வெப்பநிலை புதிய உச்சமாக 38 டிகிரி செல்சியஸை எட்டியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் நுவரெலியா மற்றும் பதுளை உள்ளிட்ட மலையக பகுதிகளில் தொடர் மழை, பலத்த காற்று மற்றும் பனிமூட்டம் காரணமாக இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா அட்டன் பிரதான வீதியில் மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் மரத்தை அகற்றும் பணிகள் நடைபெற்றன. மேலும் அட்டன் கொழும்பு பிரதான வீதிகளில் நிலச்சரிவு அபாயம் நிலவுவதால் மலைப்பாதைகளில் பயணிக்கும் ஓட்டுநர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்குமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. திபெத் பிராந்தியத்தில் சாங்தாங் தேசிய இயற்கை சரணாலயத்தில் பாயும் பனி ஆற்றில் அடித்துச் செல்லப்படும் திபெத்திய மான்குட்டிகளை வனக்காவலர்கள் மீட்டு வருகின்றனர். கடல் மட்டத்திலிருந்து 5200 மீட்டர் உயரத்தில் 6 டிகிரி செல்சியஸ் நீரில் குதித்து ஆற்றில் அடித்துச் செல்லப்படும் பிறந்த சில மாதமே ஆன மான்குட்டிகளை மீட்டு தாய்மான்களோடு சேர்த்து வருகின்றனர். வனக்காவலர்களின் இச்செயல் அழியும் நிலையில் உள்ள திபெத்திய மான்களை பாதுகாப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது. பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் உள்ள ஸ்வாட் பள்ளத்தாக்கில் தீவிரவாதத்திற்கு எதிரான அமைதி பேரணி நடைபெற்ற போது தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் காவல்துறையினர் உட்பட 14 பேர் உயிரிழந்தனர். 24க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தீவிரவாதிகளுக்கு எதிராக முழக்கமிட்டு அமைதியை வலியுறுத்தி பேரணி சென்ற பொதுமக்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை.